பெரியாருடைய பிறந்த நாளுக்கு பயப்புள்ள நேராக போயிடுச்சு. எங்கே? பெரியார் திடலுக்கு, பூந்தமல்லி ரோடு இருக்க பெரியார் திடலில் போய் அங்கே மாலை போட்டார். இப்போ ஏன் வீட்டிலேயே போடுறான்னா கூட்டம் கூடிருமா? என்னடா அது? இப்போ லேட்டஸ்ட்டாக கள்ளச்சார வழக்கில் 67 பேர் செத்தப்போ இவர் போய் துக்கம் விசாரிக்கப்பலாம் கூட்டம் கூடலை. ஆனால் இப்போ கூட்டம் கூடிரும். ஏன் இப்போ கூட்டம் கூடுது? இப்போ எக்ஸ்ட்ரா 2 கொம்பும் ஒழிச்சிருக்கா அவருக்கு. எம்ஜிஆர் தனக்கு இருக்க எல்லா சொத்துக்களையும் மக்களுக்கு எழுதி கொடுத்து தான் அரசியலுக்கே வந்தார். இன்றைக்கி இவர் எல்லா மாவட்ட தலைவர்கிட்டும் துட்டை வாங்கிட்டு தான் அரசியலே ஆரம்பிக்கிறார். இன்றைக்கி யாருக்கு புசியானந்திங்க வா, இன்றைக்கி யார் பிறந்தநாள் சொல்லு. ஐயா நீங்கள் வாஜ்பாயோடைய பிறந்தநாளா? ரிஜெக்டட். ஐயா இன்றைக்கி எம்ஜிஆருடைய நினைவு நாள்? ரிஜெக்டட். ஐயா பெரியார் பிறந்தநாளா? நம்ம திராவிட செம்மல்களும் பெரியார் படத்துக்கு வா போட போடு அப்படின்னு. இது என்ன அரசியல்? அது சார்ட்டர்ட் ஃப்ளைட் எடுத்து கீர்த்தி சுரேஷை பார்க்க முடியும் போகிற அளவுக்கு டைம் இருக்கிற தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய திரு விஜய் அவர்கள் தோருக்கு பூந்தமல்லி ரோடு அங்கே போய் பெரியார் நினைவத்துக்கு அஞ்சலி செலுத்த முடியலன்னா இது எவ்வளோ பெரிய வெட்க கணக்கு. அப்போ காலையில் கொடி ஏற்றி சாயங்காலம் இறக்குறாங்க அவங்க கட்சிக்காரங்க. அரியலூரில் பிரியதர்ஷினி ஒரு லேடி காலையில் கொச்சி கொடி ஏற்றுறாங்க. பெண்களுக்கு அதை பண்ண போகிறேன், பெண்களுக்கு இதை பண்ண போகிறேன்னு சொல்கிறாரு. தவிர விஜயோட தொண்டர்களோ விஜயோட நிர்வாகிகளோ எவனா செத்திங்கன்னா தயவு செய்து உங்கள் வீட்டுக்கு விஜய் வரமாட்டார். பணத்தை நேராக ஆம்புலன்ஸ் எடுத்து பணியை ஒரு வீட்டில் வைங்க. அவர் அஞ்சலி செலுத்தி ஒரு ஃபோட்டோ எடுப்பார். சார் வணக்கம். சார் வணக்கம் ஜி. சார் இன்று தந்தை பெரியார் அவர்களுடைய நினைவு நாள். திரு விஜய் அவர்கள் தவேக கட்சி சார்பாக தனது வீட்டிலேயே மரியாதை செலுத்தியிருக்காரு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது கொரோனா டைமில் எல்லாம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் வேலை பார்த்தாங்க. உங்களுக்கே தெரியும், எல்லாருமே கொரோனா டைமில் வீட்டிலேருந்து வேலை செய்யுங்க. இப்போ கூட டெல்லியில் பாதி பேர் ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் வேலை பார்க்குறாங்க. ஏன்னா டெல்லியில் காற்று மாசுபட்டுருக்கு அப்படின்னு. ஆனால் தமிழக அரசியலில் ஒர்க் ஃப்ரம் ஹோமில் ஒருத்தர் வேலை பார்க்குறாரு. யாருன்னா அது திரு விஜய் அவர்கள் தான். ஏன் அப்படின்னா வெள்ளம் பாதிக்கப்பட்ட இடத்துக்கான கடலூர் மாவட்டம், கள்ளக்குறிச்சி மாவட்டம், விழுப்புரம் மாவட்டத்தில் போய் மக்களை சந்திக்கானா அங்கேருந்து ஒரு 10 பேரை கூப்பிட்டு பார்த்தியா நானும் வெள்ள நிவாரணம் கொடுத்தேன்னு சொல்லிட்டு ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுற மாதிரி மாட்டோம். இன்றைக்கு பெரியாருடைய நினைவு நாள். இந்த நினைவு நாளுக்கு வீட்டில் உட்காந்து ஒரு படத்துக்கு அவர் மாலை போடுறார். பெரியாருடைய பிறந்த நாளுக்கு பயப்புள்ள நேராக போயிடுச்சு. எங்கே? பெரியார் திடலுக்கு, பூந்தமல்லி ரோடு இருக்க பெரியார் திடலில் போய் அங்கே மாலை போட்டார். இப்போ ஏன் வீட்டிலேயே போடுறாருன்னா கூட்டம் கூடிருமா? என்னடா அது? எப்படி கூட்டம் கூடும்? அனிதா நீட் தேர்வு நீட் தேர்வுனால உயிரிழந்தப்போ விஜய் இப்போ அங்கே உட்காந்து நீலக்கணி வடிச்சார். அப்போ கூட்டம் கூடலை. துப்பாக்கி சூடு ஸ்டெர்லைட் ஆலையில் 13 பேர் செத்தப்போ போய் ஒரு துக்கம் விசாரிக்கிறப்ப கூட்டம் கூடலை. இப்போ லேட்டஸ்ட்டாக கள்ளச்சார வழக்கில் 67 பேர் செத்தப்போ இவர் போய் துக்கம் விசாரிக்கப்பலாம் கூட்டம் கூடலை. ஆனால் இப்போ கூட்டம் கூடிரும். ஏன் இப்போ கூட்டம் கூடுது? இப்போ எக்ஸ்ட்ரா 2 கொம்பும் ஒழிச்சிருக்கா அவருக்கு அப்படின்ற கேள்வி வைக்கணுமா இல்லையா? நான் இன்னொரு கேள்வி வைக்கிறேன். பெரியாருக்கும் விஜய்க்கும் என்னங்க சம்பந்தம்? பெரியார் இப்போ என்னென்ன பண்ணார் அப்படின்னா அதை பற்றி ஒரு கொள்கைகளை நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் பரவாயில்ல. ஆனால் நாங்கள் பெரியாருக்கு நாங்கள் மாலை போடுவோம் அப்படின்னா நீங்கள் இருக்கக்கூடிய திரையுலகத்தில் இன்றைக்கு அரசியல்வாதிகளுக்கெல்லாம் ஒரு முன்னுதாரணமாக திரையில் வந்தால் நம்ம தரையில் இருப்பவர்கள், திரையில் வந்தால் திரையில் இருப்பவர்கள் நாட்டை ஆளலான்னு இன்றைக்கி ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு பறைசாற்றிய எம்ஜிஆர் அவர்களுடைய நினைவு தினம் இன்னைக்கு. இதுக்கு என்ன விஜய் பண்ணாருன்னு கேட்டால் பதிலே இல்லை. மற்ற அரசியல்வாதிகளை விட எம்ஜிஆருக்கும் விஜய்க்கும் நிறைய பொருத்தங்கள் இருக்குது. ஏன்னா 2 பேருமே திரையுலகத்தை சேர்ந்தவங்க தான். ஆனால் எம்ஜிஆருக்கு விஜய் மாலை போட மாட்டார். ஏன்னா எம்ஜிஆர் மாதிரி மாறணும்னா அது விஜயால் முடியாது. ஏன் விஜயால் முடியாது? எம்ஜிஆர் தனக்கு இருக்க எல்லா சொத்துக்களையும் மக்களுக்கு எழுதி கொடுத்து தான் அரசியலுக்கே வந்தார். இன்றைக்கி இவர் எல்லா மாவட்ட தலைவர்கிட்டும் துட்டை வாங்கிட்டு தான் அரசியலே ஆரம்பிக்கிறார். ரெண்டாவது, எம்ஜிஆர் தான் முதலமைச்சராக 1972 அவர் கட்சி ஆரம்பிக்கிறார். 77 ஆட்சி பிடிக்கிறார். 87 வரையும் அவர் ஆட்சி புரிகிறார். கிட்டத்தட்ட 10 வருடங்களாக தமிழக ஆண்டவர் படுத்து கொண்டே ஜெயித்தவர். அந்த 10 வருட காலத்தில் ஒரு அரசு பணத்தை கூட அவர் வாங்கலை. ₹1 சம்பளம் கூட அரசு பணத்தில் வாங்கலை. மின் கட்டணம் வாங்கலை, தொலைபேசி இது வாங்கலை, பெட்ரோல் கன்வென்ஸ் வாங்கலை, சட்டமன்ற உறுப்பினருக்கான சம்பளம் எதுவுமே வாங்கலைங்க. இந்த மாதிரி ஒரு அரசியல்வாதியை நீங்கள் காட்டுங்க. அவர்களாக இவர் மாலை போட மாட்டார். பெரியார் நினைவு தினத்தில் மாலை போடுவார் அப்படின்னா இது எவ்வளோ பெரிய ஒரு காமெடியாக இருக்குன்னு மட்டும் பாருங்கள். இது எவ்வளோ பெரிய காமெடியாக இருக்குது. சரி,
பெரியாரோட கொள்கைகள் நாங்கள் இது ஃபாலோ பண்ணுறோம். பெரியார் பல கொள்கைகள் இருக்க கடவுள் மறுப்பு கொள்கைகள் இருக்கார், பெண்ணடிமை கொள்கைகள் வச்சு பேசுவார், கல்லெல்லாம் உடைச்சிட்டு வந்து மது இல்லாத மாநிலமாக இந்தியா உருவாக்கணும் அப்படி இப்படின்னு ஒரு 10-15 கொள்கையை வச்சுக்கோங்க. இதில் இந்தந்த கொள்கையை எங்கள் கட்சி தலைவர்கள் ஃபாலோ பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியுமா அவரால்? அதை விட நான் இன்னொன்று கேட்குறேன், நீங்கள் அரசியல் கட்சி ஆரம்பிச்சிட்டிங்க, மக்களோடு மக்களாக வந்து நீங்கள் கிரவுண்டுக்குள்ளே வந்தால் தாங்க உங்களுக்கு மக்களை தெரியும். எல்லாரும் வீட்டிலே வச்சுக்கிட்டே நீங்கள் படம் போட்டிங்கன்னா நாளைக்கு உங்கள் கட்சி இப்போ ஒரு 6 பேர் செத்து போனால் அதை விடுங்க, ஏன்னா அந்த 6 பேர் மாநாட்டுக்கு வந்து செத்து போனால் மௌன அஞ்சலி செலுத்தி ஒரு வீட்டுக்கு ஒரு வச்சு கொடுத்துட்டார். யாருன்னா ஒரு முக்கியமான நிர்வாகி புசியானந்த் சொல்ல புசியானந்த் மாதிரி யாரோ ஒருத்தர் புட்டுக்குனான்னு வைங்க, அந்த பாடியை வீட்டுக்கு எடுத்துட்டு எல்லாம் பனையூருக்கு வந்துருங்க, அந்த பாடியை வீட்டுக்கு திட்டுவாங்க, நாங்கள் இங்கே வந்து அஞ்சலி செலுத்திக்கிறேன், ஏன்னா அங்கே போக முடியாது, எல்லாரும் இங்கே வாங்க, எல்லாரையும் 38 மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளையும் அவர் நிர்வாகியவன் செத்து போனோன்னா பணத்தை எடுத்துன்னு போய் பனையூர் வீட்டு நடு வீட்டில் வச்சு விஜய் அஞ்சலி செலுத்துவார். ஃபோட்டோ எடுத்து போடுங்க, விஜய் அஞ்சலி செலுத்திட்டாரு அப்படின்னு சொல்லுவாரா? இது என்னங்க இது? ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்கங்க. இங்கே இருக்கக்கூடிய மக்கள் யாரை விரும்புவாங்கன்னா அந்த மக்களோடு மக்களாக பயணிக்கிறவர் தான் விரும்புவாங்க. எம்ஜிஆரோட நீங்கள் பெரிய ஒரு கலை வித்தகரா? அவர் கிரவுண்டில் வந்து எல்லாரோடையும் பழகினாருங்க. ஜெயலலிதா அம்மாவோட நீங்கள் மிகப்பெரிய ஒரு நடிகரா? அவங்க கிரவுண்டில் வந்து எல்லாரோடையும் பழகினாங்க. இந்த மாதிரி கிரவுண்டுக்குள்ளேயே வராமல் ஒரு ஃபார்மட் அரசியல், அதாவது அரசியல்னா இன்றைக்கி யாருக்கு புசியானந்திங்க வா, இன்றைக்கி யார் பிறந்தநாள் சொல்லு, ஐயா நீங்கள் வாஜ்பாயோடைய பிறந்தநாளா ரிஜெக்டட், ஐயா இன்றைக்கி எம்ஜிஆருடைய நினைவு நாள் ரிஜெக்டட், ஐயா பெரியார் பிறந்தநாளா நம்ம திராவிட செம்மல்களும் பெரியார் படத்துக்கு வா ஃபோட்டோ போடு அப்படின்னு. இது என்ன அரசியல்? அது நீங்கள் ஒரு தலைவனுக்கு கொடுக்குற மரியாதை என்ன தெரியுமா? நான் சொல்கிறேன், பெரியாரோ யாரோ தனியாக வச்சுக்கோங்க, அந்த தலைவனுடைய இருக்கும் இடத்தில் சென்று மரியாதை செலுத்துறது தாங்க மரியாதை. எல்லாரும் வந்து தலைவர் சிலைகள் பெருசாக இருக்கிறதுனால மேலே ஏறி மாலை போட முடியாதுன்னு சிலைக்கு கீழே போய் அந்த ஃபோட்டோவை வச்சு தாங்க வணங்குவாங்க. இன்றைக்கி திமுக காரங்க நல்லதோ கெட்டதோ பெரியார் நினைவு நாளில் சிக்னல் கிட்ட இருக்கிற ஓமந்தோர் மருத்துவத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்க பெரியார் சிலைக்கு மாலை போடுவாங்க. ஏன்னா அது வந்து கலைஞர் அவர்கள் வச்சது. நல்லதோ கெட்டதோ ஏடிஎம்கே காரணங்க ஜெமினி பிரிட்ஜுக்கு நடுவில் இருக்கிற பெரியார் சிலைக்கு போய் மாலை போடுவாங்க. ஏன்னா அது எம்ஜிஆர் வச்சது. இதில் கூட எவ்வளோ பாருங்க, நான் வச்சதுக்கு தான் அவனுங்க வச்சுக்கு தான் அவங்க போடுவாங்க, இவங்க வச்சுக்கு தான் இவங்க போடுவாங்க. அப்போ விஜய் வந்து ஒன்று பண்ணணும். ஏன்னா இது டிஎம்கே காரன் சிம்சனில் வச்சுட்டான், ஏடிஎம்கே காரன் ஜெமினி பிரிட்ஜுக்கில் வச்சுட்டான். விஜய் வீட்டுக்குள்ளே பெரியார் சிலையை வச்சுக்கோங்க. இப்போ எந்தெந்த தலைவருக்கு மாலை போடணும்னு புசியானதை கூப்பிட்டு கேளுங்க. இப்போ நம்ம ஒரு 5 தலைவரில் வந்து நம்ம வழிகாட்டி அறிவிச்சிட்டோம். அம்பேத்கர் ஒன்று, அஞ்சலி அம்மா ஒன்று, கர்ம வீரர் காமராஜர் ஒன்று, இன்னும் 2 பேரை அறிவிச்சிட்டோம். இந்த 5 பேர் சிலையும் பனையூருக்கு விஜய் வீட்டில் நிறுவு அங்கே வச்சு வணங்கு. அப்படி தான் நம்ம கேட்க வேண்டியது இருக்குது. உனக்காக அவ்வளோ பெரிய பெரியார் தலையில் அவ்வளோ பெரிய பெரியார் சிலை இருக்குது. சரி, இவங்க 2 பேர் ஏடிஎம்கே டிஎம்கே பிரிச்சுக்கிட்டாங்க, 2க்கு நான் போக மாட்டேன்னு தான் நீங்கள் திராவிட திடலுக்கு போனீங்க. அங்கே புதுமையரோடு கூட தினத்தந்தி ஆஃபீஸ் பக்கத்தில் இருக்காங்க, போய் இது போய் பெரியார் நினைவகத்தில் போய் பண்ணீங்க. அப்போ இங்கேருந்து ஒரு பூந்தமல்லி ஐரோடுக்குள்ளே போக முடியாத அளவுக்கு அவருக்கு என்ன உடல் ரீதியாக அவருக்கு எதனா பிரச்சனை இருக்கா? இங்கேருந்து கீர்த்தி சுரேஷ் கல்யாணத்துக்கு தனியாக சார்ட்டர் ஃப்ளைட் பிடிச்சி திஷா கூட்டின்னு போக தெரியுதில்ல? கேள்வி கேட்பாங்களா இல்லையா? ஒருத்தருக்கு கல்யாணம் வைக்கிது, அவங்க ரிசப்ஷன் வைக்காமல் இருக்கிறாங்க. கல்யாணத்துலேயே போய் தான் நீங்கள் போய் நாங்கள் வந்து வாழ்த்தோன்னு சொல்லி போனீங்களே திரிஷா, நீங்களும் ஜெகதீஷும் வந்து சார்ட்டர் ஃப்ளைட் எடுத்துகிட்டு போய் கோவாவில் போய் கல்யாணத்துக்கு வாழ்த்து சொன்னீங்க. திருப்பி இங்கே வந்தோன்னே இங்கே நட்சத்திர ஹோட்டலில் வரவேற்பு நடந்து அங்கேயும் வாழ்த்து சொன்னீங்க. சார்ட்டர் ஃப்ளைட் எடுத்து கீர்த்தி சுரேஷை பார்க்க போகிற அளவுக்கு டைம் இருக்கிற தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய திரு விஜய் அவர்கள் தோருக்கு பூந்தமல்லி ஐரோடு அங்கே போய் பெரியார் நினைவத்துக்கு அஞ்சலி செலுத்த முடியலன்னா இது எவ்வளோ பெரிய வெட்க கணக்கு. அப்போ எந்தெந்த தலைவர்களுக்கு பிறந்தநாள் வருதோ எல்லோரும் வாங்க, எல்லாருடைய படமும் ரெடி பண்ணிக்கோ, எல்லா ஃபோட்டோவும் வச்சுக்கோ, அப்படி போட்டு ஒரு போஸ்ட்டு வலைப்பா இன்டர்நெட்டு குத்துரு எல்லா இணையதளத்துலையும் போட்டுருங்க. பெரியாருக்கு தமிழக வெற்றி கழகத்தினுடைய கட்சித் தலைவர் விஜய் வந்து அஞ்சலி செலுத்திட்டாருன்னு பரப்புரை பண்ணிடு. இதுதான் அரசியலா? ஒரு இடத்துல கொடி கம்பம் ஏற்றுவதற்கும் அங்கே ஒரு இடத்துல கொடி ஏற்றுறதுக்கே அது உள்ள ஒரு அரசியல் இருக்குன்றது விஜய் போன்ற ஆட்களுக்கு தெரியாது. சொல்கிறேன் கேட்டுக்கங்க, நிறைய பேருக்கு தெரியாது. எந்த கொடி கம்பம் நீங்கள் ஏற்றுகிறீரோ அந்த கொடி கம்பத்தில் ஒரு பெயர் பலகை இருந்தால் அந்த கொடி கம்பம் உண்மையாக அங்கே இருக்கக்கூடிய அந்த கட்சியினுடைய தொண்டர்களாக வசூல் செய்யப்பட்டு நிர்மாணிக்கப்பட்டு அங்கே இருக்கக்கூடிய தலைவரால் இல்லை வெளியிலேருந்து ஒரு தலைவரை கொண்டு வந்து திறந்தாங்கன்றது தான் உண்மை. 10 கொடிக்கம்பம் இருக்குது, நானும் ஒரு கொடிக்கம்பம் வச்சாங்கன்னா அந்த கொடிக்கம்பம் வேல்யூ இல்லை. கொடிக்கம்பத்தில் இவ்வளோ விஷயம் இருக்குது.
ஏன்னா ஒரு கொடி கம்பத்துக்குள்ளே நீ ஒரு கல்வெட்டை பதிச்சிங்கன்னா இந்த டேட்டில் இன்னார் தான் இந்த கொடி கம்பத்தை வடிவமைச்சாங்க, இன்னார் தான் இந்த கொடி கம்பத்தை திறந்தாங்க, இத்தனை பேர் கலந்துக்கிட்டாங்க, இத்தனை பேர்னு ஒரு நியூஸ், அந்த நியூஸ் பேப்பரில் வரும், டிவியில் வரும், மற்ற இதில் வரும். அந்த கொடி கம்பத்துக்கு கீழே மிகப்பெரிய ஒரு நினைவு தூண் இருக்கும். அந்த நினைவு தூண் மேலே தான் கொடி கம்பம் இருக்கும். கொடி கம்பத்துக்குள்ளேயே இவ்வளோ அரசியல் இருக்குது. இது விஜய்க்கு தெரியுமா? காலையில் கொடி ஏற்றி சாயங்காலம் இறக்குறாங்க அவங்க கட்சிக்காரங்க. அரியலூரில் பிரியதர்ஷினி ஒரு லேடி காலையில் கொச்சி கொடி ஏற்றுறாங்க. பெண்களுக்கு அதை பண்ண போகிறேன், பெண்களுக்கு இதை பண்ண போகிறேன்னு சொல்கிறாரு தவிர எங்களுக்கான உரிய மரியாதை தரலன்னு சொல்லிட்டு மறுபடியும் எந்தெந்த பெண்கள் ஏற்றுனாங்களோ அவங்களே இறக்குறாங்க. அப்போ இந்த விஷயத்தின் இந்த பெரியாருடைய சிலை ஃபோட்டோவுக்கு மாலை போட்டதுலேருந்து ஒரு விஷயம் தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. விஜயோட தொண்டர்களோ விஜயோட நிர்வாகிகளோ எவனா செத்திங்கன்னா தயவு செய்து உங்கள் வீட்டுக்கு விஜய் வரமாட்டார். பணத்தை நேராக ஆம்புலன்ஸ் எடுத்து வந்து பனையூர் வீட்டில் வைங்க. அவர் அஞ்சலி செலுத்தி ஒரு ஃபோட்டோ எடுப்பார். சரிங்களா? நன்றி, வணக்கம். இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன்ட் வாய்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.